அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், எந்த அளவுக்கு செலவாகும், ஒரு சேல் டீடாக இருக்கட்டும், செட்டில்மெண்ட் டீடாக இருக்கட்டும், கிரையப்பத்திரம், தான செட்டில்மெண்ட் பத்திரம், இது போன்ற பொது அதிகார பத்திரம், இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். முன்பு இருந்ததோட ஜூலை 10, 2023க்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பத்திரம், நம்ம யார்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோமோ அவங்க யார்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க, இல்லை யார் மூலயமா அவங்களுக்கு வந்துச்சு, அது பூர்வீக சொத்தா, சுயசம்பாத்திய சொத்தா, இதை பற்றின எல்லா விவரங்களும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட் டாக்குமெண்ட் தேவைப்படும். அதுக்கு பிறகு எந்த நபர் அதை விற்கிறாங்களோ அந்த நபருடைய அதுக்கு முன்னாடி அவங்க செலுத்தின வரி ரசீதுகள், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாங்க போகிற நபர், விற்கிற நபர், இவங்க 2 பேருடைய ஃபோட்டோஸை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாட்சியாக வராங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம். ஸோ இது மாதிரியான ப்ரூஃப் விட்னஸாக வரவங்களுக்கு தேவைப்படுது. இது இல்லாமல் பட்டாவை நம்ம அவங்க பேர்லேருந்து மாற்றுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்போம். ஸோ அந்த மனுவோடைய காப்பியும் தேவைப்படுது. அக்டோபர் 1, 2023க்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாட் வாங்குறாங்க அப்படின்னும் போது, இல்லை தனி மனை பிரிவு அப்படிங்கிறத வந்து குறிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி, ஆனால் பில்டிங்க்கே அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறத ஐடென்டிஃபை பண்ண கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சரி இந்த மாதிரி தனி மனை பிரிவு தான் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பிளாட் மாதிரி தான் வாங்குறீங்க, வெறும் நிலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை பதிவு செய்யும் பொழுது அது வெறும் நிலமாக தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு A4 ஷீட் சைஸில் ஒரு ஃபோட்டோ காப்பியை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய ஈசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வில்லங்க சான்றிதழ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நம்ம ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது காசு தான். ஏன்னா நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். முன்னாடி, அதாவது ஜூலை 10, 2023க்கு முன்னாடி 25,000 முத்திரை கட்டணம் செலுத்தினா போதும்னு இருந்தது. இப்போது 40,000 இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுன்னாலும் 40,000 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி தான் ஆகணும். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை ஏற்கனவே அவங்களுக்குள்ளார இருந்திருக்கு, அதுக்கு சுமூகமாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் மூலயமோ இல்லை அவங்க 2 பேருக்குள்ளேயோ ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சு முடிச்சுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிப்டை கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராது. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது முன்னாடி 20 ரூபாயாக இருந்தது, இப்போது 200 ரூபாயாக மாறியிருக்கு. குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது தாத்தாவோட சொத்தை பேரை வாங்குறது, அடுத்து சித்தப்பா பெரியப்பாக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டியை வந்து பகிர்ந்துக்கிறது, ஸோ இது மாதிரி பாகம் பிரிக்கிறதா இருக்கட்டும், செட்டில்மெண்ட் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், விடுதலை ரிலீஸ் டீட் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முதல்ல 4,000 ரூபாய் தான் கட்டணம் இருந்துச்சு. இப்போ 10,000 அதிகரிச்சிருக்கு. நம்ம தனி மனை பதிவு அப்படின்னு நம்ம சொன்னோம், ஆல்ரெடி பிளாட் சிஸ்டம் மாதிரி. ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 200லேருந்து இப்போது 1000 ஆயிருக்கு. குடும்ப உறுப்பினர் அல்லாத பொது அதிகார பத்திரப்பதிவு, பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போன்ற ரெஜிஸ்ட்ரேஷன் 10,000 ரூபாவா முன்னாடி இருந்துச்சு. இப்போது அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவோ அதிலிருந்து 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 1 லட்ச ரூபாய் அப்படின்னும் பொழுது அதனுடைய வேல்யூ வந்து 10,000 ரூபாவாக வரும். அதுவே 1 கோடி ரூபாவாக இருந்தால் 1 லட்ச ரூபாய் நம்ம வந்து பொது அதிகார பத்திரம், பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு செலவழிக்கணும். ஸோ இது வந்து பல பேருடைய எதிர்ப்பை நோக்கி தான் இருக்குது. ஸோ மிக முக்கியமான மாற்றங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது தாண்டி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற விஷயங்களில் உங்களுக்கு எது அப்ளை ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண போங்க. நன்றி, வணக்கம்.